Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டி, எங்கெல்லாம் போட்டி என்பதை நாளை அறிவிக்கிறார் சரத்குமார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன். பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி வைத்துள்ள நிலையில் எந்த இடங்களெல்லாம் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளனர்? கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட உள்ள நிலையில் எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட உள்ளது என்பது குறித்து நாளை நடைபெறும் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவிக்க இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட உள்ளதாக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிக்கை வாயிலாக அறிவித்திருந்தார். ஏற்கனவே அவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக ஏற்பாடு முடிந்து நாடு வளம் பெறவும் ஒற்றுமை ஓங்கிட மீண்டும் நல்லாட்சி அமைந்திட என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பாரத பிரதமராக வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக சரத்குமார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மற்ற விவரங்கள் இன்னும் ஒரு வார காலத்தில் அறிவிக்கிறேன் என அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நாளை சமத்துவ மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்துல மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு எத்தனை தொகுதிகளில் பாஜக கூட்டணியில் எத்தனை தொகுதியில் போட்டியிடுகின்றோம், எந்த தொகுதியில் களம் காண்கிறோம் என்பது குறித்தான அறிவிப்புகளை அறிவிக்க இருப்பதாக தெரிவிக்கிறது. ஏற்கனவே நெல்லை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட இடங்களை தேர்வு செய்து வைத்திருப்பதாகவும் கூட்டணி கட்சியினர் உடன் கலந்து ஆலோசித்த பின்னரே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த தற்போது நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் சரத்குமார் மீண்டும் போட்டியிடுகிறாரா, எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறாரா அல்லது ஆதிகா சரத்குமார் தேர்தலில் போட்டியிடுகிறாரா இல்லது அவர்கள் இருவரும் இல்லாமல் வேறு வேட்பாளர்களை கட்சி தேர்தலில் போட்டியிடவிருக்கிறார் என்பது குறித்து நாளை கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.